அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழகத்தில் எத்தனையோ பழமை வாய்ந்த கோவில்கள் இருக்குங்க. அதில் ஒரு பொக்கிஷமான கோவில் தாங்க சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை கோவில் நிறைய விஷயங்களுக்கு பிரசித்தி பெற்றதுங்க. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பம், துன்பம், கஷ்டம், மகிழ்ச்சி எல்லாமே முன்கூட்டியே உணர்த்தும் வகையில் இங்கு இந்த பெட்டியில் பொருள் வைப்பாங்க. அதனால தான் இந்த தலத்துடைய மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு ஒரு பெயரும் சொல்கிறாங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தருடைய கனவுல வந்து தனக்கு இன்ன பொருள் வைத்து பூஜை செய்யுமாறு சொல்லுவார். அப்படி சுவாமி கிட்ட உத்தரவு கேட்கப்பட்டு அந்த உத்தரவானதும் குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டிகளை வைக்கப்படும். இன்னொரு பக்தருடைய கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வர பழைய பொருளே கண்டிப்பாக அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த முன்கூட்டியே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்தையும் உணர்த்தக்கூடிய இந்த சிவன்மலை, நாம் இந்த கோவில் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற எந்த தளத்திலும் காண முடியாத அரிய சிறப்புகள் இந்த கோவிலில் கொண்டிருக்குங்க. இதை பற்றி முழுமையான தகவலை நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இப்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள், அமைதி இல்லாமல் இருக்குது, எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு கெட்ட நேரமோ அல்லது யாராவது உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்திருந்தாங்களோ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் சிறப்பு கொண்ட சிவன்மலை கோவில் பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலுடைய இறைவன் சுப்பிரமணிய சுவாமி, இறைவி வள்ளி தெய்வானை. வள்ளி தெய்வானையோட ஒரே கருவறையில் முருகப்பெருமான் இங்கு காட்சி கொடுக்கறது ரொம்ப அதிசயமானதுன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலினுடைய தலவிருட்சம் துரட்டி மரம், தல தீர்த்தம் காசி தீர்த்தம். இங்கே வந்து சித்தர்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. இன்றைக்கும் சித்தர்கள் இந்த சிவன்மலையில் இருந்து கொண்டு தான் இருக்காங்க, சூட்சம ரீதியாக சில விஷயங்களை உணர்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த கோவிலில் நடக்கிறத பார்க்க முடியுங்க. சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் தாங்க அமைந்திருக்கிறார் இந்த சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லலாம். அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி இருக்காங்க. பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை என்று அமைந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய நல்லமங்கை உடன்மர் சிரவணேஸ்வரர் மகனே இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லலாம். மலைசாரலில் திணை பூனம் காத்து கொண்டு இருக்கக்கூடிய வள்ளியம்மைய காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும், சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புராணங்கள் வழியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூலிகைகள் நிறைந்த மலை அப்படின்னு இந்த மலையை முக்கியமாக குறிப்பிடுறாங்க. அதே போல் திருவண்ணாமலையில் இன்றைக்கும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறதோ, அதே போல தான் இங்கும் சித்தர்கள் இருந்து வாழ்ந்திருக்காங்க, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம். அதே போல் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்குறாரு. முக்கியமாக இந்த கோவிலில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருந்தாலும் கூட இந்த சிவன்மலை பெட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமானது.
இப்போ அந்த பெட்டிக்குள்ள என்ன பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம்தான் ஒரு மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை, அருகம்புல், வெற்றிலை, பாக்கு இந்த மாதிரியான மங்களகரமான பொருட்கள் ஆண்டவனுடைய உத்தரவாகி இப்போ பெட்டிக்குள்ள வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்துட்டு வர்றாங்க. இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமானது. அதனால் திருமண தடை, குழந்தை பேரு, அது மட்டும் இல்லாமல் கோவிலில் நிறைய திருவிழாக்கள், இங்கே மங்களகரமான நிகழ்வுகள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு இந்த பொருட்களால் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தொழில் மேன்மை அடையணும், நோய் பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் இந்த சிவன்மலைக்கு வழிபாடு செய்துக்கிறாங்க. இது அற்புதமாக விளங்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த சிவன்மலை கோவிலில் சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தருளி இருக்காரு. மலை மேலே சுருலோக நாயகி சமேத சூரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்காங்க. காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கே வழிபாடு செய்து பூஜை செய்து உண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் மற்ற திருத்தலங்கள் போல இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தாங்க நடக்கும். மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு செஞ்சுட்டு தான் அடுத்தது எந்த கடவுளுக்காக இருந்தாலும் வழிபாடு நடக்கும். ஆனால் இங்கு முருகப்பெருமானுக்கே, இந்த கோவிலினுடைய மூலவருக்கே இங்கு முதல் வழிபாடு. நவகிரகங்கள் எல்லாமே சூரிய பகவானை பார்த்த மாதிரி தான் இங்கு நிற்கும். அணையாத தீபம் ஒன்று இந்த சிவன்மலை கோவிலில் இது எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்குங்க. இது மிக பெரும் சிறப்பு. அதே போல் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிப்பதும், சூரிய நாராயணர் கோவிலில் சென்று சூரியனை வழிபடுவதும் எப்படி ஒரு சிறப்பை கொடுக்குமோ அதே போலதாங்க இந்த சிவன்மலைக்கு வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சிவன்மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தனிப்பெரும் சிறப்பு பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன்மலைக்கு நீங்கள் இது வரைக்கும் போயிட்டு வந்ததில்லை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போவே நீங்கள் இந்த சிவன்மலை சுப்பிரமணியரை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்கள் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தானாகவே உங்களுக்கு அமையும். குறிப்பிட்ட அறுபடை வீடுகளும் ஒவ்வொரு பெரும் சிறப்பை கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த அறுபடை வீடுகளிலும் இல்லாத பெரும் சிறப்பு இந்த ஆண்டவனே கனவில் சொல்லக்கூடிய பொருள் அப்படிங்கிறது மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சித்தர்கள் உலா வரக்கூடியது அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அதே போல தான் இன்றைக்கும் சித்தர்கள் உலா கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறதால இது மிக பெரும் சிறப்பு. முக்கியமாக மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி இருப்பார். சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல 496 படிகள் கொண்ட மலைப்பாதை என அமைக்கப்பட்டிருக்குங்க. 496 படிக்கட்டுகள். அதே போல் குறிப்பிட்ட இந்த கோவில் நம்ம பார்க்கும்போது முருக பக்தருக்கு முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. முருக பக்தர்கள் அனைவரும் வழிபாடு செய்ய ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இது வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் வளரக்கூடிய முட்கள் நிறைந்த மரம் அப்படின்னும், இதனுடைய இலைகளும் முட்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்களிலும் முட்கள் சூழ்ந்து இருக்குமா, இனிப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்குமா. இந்த நம்ம முன்பு பார்த்த தொரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் தான் இங்கு தலவிருட்சமாக இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொளிங்குன்றம் கொடுங்கநாதர் கோவில், கோயம்புத்தூர் மாவட்டம் புதூர்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவில், கோட்டைக்கரை அம்மன் கோவில் ஆகிய இடங்களில் துரட்டி மரமே தலவிருட்சமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமான் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணையா தீபம் இங்கே போகக்கூடிய எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய ஒரு புராணமாகவே சொல்லுவாங்க. இன்றைக்கும் சித்தர்கள் உலா கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதால இங்கே போய் நம்ம மனதார வேண்டிக் கொண்டோம் அப்படின்னாலே போதும், நிச்சயமாக அனைத்தும் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிவன்மலை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவர் கோவில் பற்றிய நிறைய ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி வியூவர்ஸ்.